அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்குங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைக்குங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரச்சனைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படும் விஷயங்களில் ஒன்றாக நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அரசு வங்கிகளில் நகை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் மத்தியில் இந்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் கொண்டுவரப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களில் சாமானிய மக்களின் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. ஒரே குடும்பத்தில் 5 சவரன் அல்லது அதற்கு குறைவான கடன் தொகைக்கு நிலுவையில் இருந்த நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் கடனை அரசு தள்ளுபடி செய்தது. பொதுவாக நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை அரசு வெளியிடும் போது முதலில் அதற்கான தகுதி வரம்புகளை நிர்ணயிக்கும். கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் வங்கிகளின் 5 சவரன் அல்லது அதற்கு குறைவான எடை கொண்ட தங்க நகைகளை அடகு வைத்து கடன் பெற்றவர்களின் கடன்கள் மட்டுமே தள்ளுபடிக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. முதலில் இதற்காக தனிநபர் அல்லது ஒரு குடும்பம் பெற்ற மொத்த கடனின் அளவு கணக்கிடப்படும். தள்ளுபடி அறிவிப்பு வெளியான பின்பு வங்கி அதிகாரிகள் மூலம் ஒவ்வொரு வங்கியிலும் உள்ள கடன் கணக்குகள் ஆய்வு செய்யப்படும். இதைத் தொடர்ந்து நிபந்தனைக்கு உட்பட்ட தகுதியான பயனாளிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களின் கடன் அசல் மற்றும் வட்டி தொகை முழுமையாக ரத்து செய்யப்படும். இதற்கான தொகையை அரசு வங்கிக்கு செலுத்திவிடும். எனவே கடனாளிகள் தங்களின் நகைகளை எவ்வித கட்டணமின்றி திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு சமீபத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு ரூபாய் 75,000 வரை கடன் தள்ளுபடி வழங்கும் திட்டத்தை அறிவித்தது. இந்த நிலையில் தற்போது வங்கிகளுக்கு சில முக்கிய உத்தரவுகள் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கூட்டுறவு வங்கியில் சில பொதுத்துறை வங்கியிடம் நகைக்கடன் தொடர்பான விவரங்களை சேகரிக்கவும் தகுதியான பயனாளிகளின் பட்டியல் தயாரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடன் பெற்றவர்களின் விவரங்கள், கடன் தொகை, அடமானம் வைத்த தங்கத்தின் அளவு போன்ற தகவல்கள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வெளியான தகவலின்படி கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட நகைக்கடன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் சில பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், குறைந்த அளவு நகை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. கடந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களைப் போல தகுதியின் அடிப்படையில் பட்டியல் வெளியிடப்படலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நகைக்கடன் பெற்றவர்கள் தங்களது வங்கி கணக்கு மற்றும் கடன் ஆவணங்களை சரியாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்.